Hi, this is Roshan. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது PHP-ல அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் பத்தி தான் பார்க்க போறோம். அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் அப்படின்னா நம்ம ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணும்போது ஒரு பேரண்ட் கிளாஸ் போடுவோம். அந்த பேரண்ட் கிளாஸ்ல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டிஃபால்ட்டா இந்த ஃபங்க்ஷன் வந்து எப்பயுமே இந்த கிளாஸை எங்கெங்கெல்லாம் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்றோமோ அங்க வந்து இந்த ஃபங்க்ஷனை நீங்க போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்மளே ஒரு கான்ட்ராக்ட் பண்றது தான், ஒரு கான்ட்ராக்ட் பேஸ் பண்றது தான் இந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்ல வரும். இப்போ நீங்க என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா அப்ஸ்ட்ராக்ட் ஃபங்க்ஷன் ஒன்று போட்டிருக்கேன். அதுலேயே பாத்தீங்க அப்படின்னா ஒரு நார்மல் ஃபங்க்ஷன் ஒன்று போட்டிருக்கேன். இப்போ நான் இன்னொரு கிளாஸ் பண்ணிருக்கேன். அந்த கிளாஸ்ல எக்ஸ்டெண்ட் வந்து இந்த பேமெண்ட் கேட்வே போட்டிருக்கேன். ஆனா இங்க நான் போடும்போது இந்த ப்ராசஸ் பேமெண்ட்டை நான் கண்டிப்பா நான் போட்டே ஆகணும். எதனால அப்படின்னா இங்க நான் அப்ஸ்ட்ராக்ட்ல போட்டிருக்கேன். இதுவே நான் போடல அப்படின்னா எனக்கு இங்க எரர் வரும். இப்போ நான் இந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் போட்டுட்டு இந்த இடத்துல நான் அப்ஸ்ட்ராக்ட் பொறுத்த வரைக்கும் பப்ளிக் யூஸ் பண்ணிருக்கேன். அதேனால இந்த பப்ளிக் டைப்ல தான் நான் யூஸ் பண்ணணும். இங்க வந்து நான் அந்த கிளாஸ் வந்து நான் கால் பண்ணிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Hi, this is Roshan. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது PHP-ல அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் பத்தி தான் பார்க்க போறோம்.